ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ப்ரான் கீ ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மசாலாவை நம்ம ஆயில் ஆட் பண்ணாமல் ஃப்ரை பண்ணி வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கு மல்லி, சீரகம், மிளகு, வெந்தயம், கடுகு, கொஞ்சமாக கசகசா எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வறுக்கணும். கடுகு பொரியிற சவுண்டு வந்ததையுமே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம வரமிளகாய் நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். விதை எல்லாத்தையும் நீக்கிட்டு அது கூடவே முந்திரி சேர்த்துட்டு சுடுதண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். சுடுதண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி வைக்கிறனால நம்ம அரைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா பேஸ்ட் மாதிரி வரும். ஃபஸ்ட்டு வறுத்தோம்ல அந்த மசாலாவை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூடவே இந்த மிளகாயும் முந்திரியும் சேர்த்துட்டு தண்ணியை வடிச்சிட்டு அது கூடவே புளி, வெல்லம், பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கணும். மசாலா நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறோம். அது நல்லா காஞ்சதும் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். இது கூடவே தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். அது கூடவே கொஞ்சமாக தண்ணி, நான் மிக்ஸி அலசின தண்ணியை யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி விட்டுறணும். இது கூடவே நான் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக. கடைசியாக ப்ரானை சேர்த்துட்டு 3 to 4 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னாவே போதும்.